பெக்கா. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான். ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்தில் வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பெக்கா ரெமலியாவின் குமாரன். இவன் பெக்காகியா ராஜாவுக்கு சேர்வைக்காரனாக பணிபுரிந்தவன். ஆனாலும் பெக்கா ராஜாவாகிய பெக்காகியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போடுகிறான். பெக்கா அவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். ஆனாலும் பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்தில் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறான். பெக்கா அநியாயமாக ஆட்சியை பிடித்தாலும் அவனுடைய ஆட்சி காலம் 20 வருஷத்திற்கு நீடித்திருக்கிறது. அவனுடைய ஜீவனுக்கு சீக்கிரத்திலே ஆபத்து வரவில்லை. அசீரியருடைய கல்வெட்டுகளில் பெக்கா 4 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தோல் சுருள்களில் எழுதப்பட்டிருப்பதை விட கல்லில் எழுதப்பட்டிருப்பது உறுதியானது, நிலைத்து நிற்கக்கூடியது. ஆனாலும் கல்வெட்டுகளிலும் பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. பெக்காவின் வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் சமாரியாவில் 20 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று கூறுவதே பொருத்தமாக உள்ளது. பெக்கா ராஜாவாகிய பெக்காகியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டது போல ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். பெக்கா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. பெக்கா யூதா தேசத்திற்கு விரோதமாகவும் தீங்கு செய்கிறான். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்கக்கூடாமல் போயிற்று. சீரியர் எப்ராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. ஏசாயா 7:1-2. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கா யூதா தேசத்திற்கும் எருசலேமுக்கும் தீங்கு செய்கிறான். இதனால் கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் பெக்காவின் மீது வருகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யானாவாகையும் கேதேகையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போகிறான். முதல் முறையாக இஸ்ரவேல் புத்திரர்கள் அசீரியரின் சிறையிருப்புக்கு போகிறார்கள். இவர்களுடைய சிறையிருப்பு தொடர்கிறது. முடிவில் வடக்கு ராஜ்யம் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. இதன் பின்பு மனாசேயின் நாட்களில் அசீரியர்கள் யூதாவில் இருந்தும் சிலரை சிறைப்பிடித்துச் செல்கிறார்கள். இவற்றிற்கு பின்பு யோயாக்கீன் சிதேக்கியா ஆகியோருடைய நாட்களில் யூதாவின் குடிகள் அனைவரும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். பெக்காவுக்கு இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்திலே அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருடைய கட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது. பெக்காவால் அசீரியாவின் ராஜாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை.
பெக்காவால் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களையும் பாதுகாக்க முடியவில்லை. இதனால் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களே பெக்காவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அக்காலத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். யோதாமின் 20ஆம் வருஷம் இவனுடைய தகப்பன் உசியா குஷ்டரோகத்தில் வியாதியாக படுத்த நாளில் இருந்து ஆரம்பமாகிறது. யோதாம் உசியாவோடு 4 வருஷங்களும் உசியாவின் மரணத்திற்கு பின்பு தானே தனியாக 16 வருஷங்களும் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். ஓசையாவும் பேராசை பிடித்தவனாய் இருக்கிறான். இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் நியாயமான முறையிலும் நீதியான முறையிலும் வந்து அமராமல் குறுக்கு வழியில் வந்து சிங்காசனத்திலே உட்காருகிறான். ஓசையா பெக்காவை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். இதனால் பிற்காலத்தில் ஓசையாவுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படுகிறது. பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது.